எப்ப நிறைவேறு வசனம்? வாயை விரிவாய் தரங்க, அப்ப நான் அதை நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப நான் உங்க மேல சொல்லுகிற தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா வந்து பழிக்கணும், உங்களை அது ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆமென் எந்த அளவுக்கு சத்தமா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அது பழிக்கும் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு. அதனால பக்கத்துல பலார்னுட்டு சொல்லுங்க, இப்ப சொல்ற வசனம் எல்லாமே அது எனக்குரியது, அவர் என்ன பத்தி தான் சொல்றாரு. இல்லையா? தூங்குனாங்கன்னா பக்கத்துல கிள்ளி வச்சு சொல்லுங்க, உன்னை பத்தி தான் சொல்றாரு. இல்லையா? அதனால நம்முடைய தேவன் ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவுமானவர், தொடக்கம் முடிவுமானவர். சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவரே? தொடக்கமும் முடிவுமானவர். இந்த ஆண்டை தொடக்கி வச்சவர் அவர் தான். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, உங்களில் இந்த நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். அப்போ தொடங்கினது யாரு? இந்த நாளை கொடுத்தது யாரு? கர்த்தர். இந்த நாளை உங்க கைய பிடிச்சு தொடங்கி வச்சது யாரு? கர்த்தர். அவர் தொடங்கினார்னா ஃபெயில் ஆகுமா? தோல்வி வருமா? வராது. அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள், இந்த ஆண்டை தொடங்குவோம் வாருங்கள் என்று வாக்கு பண்ணினவர் கர்த்தர். அவர் பத்திரமா கடை சேர்ப்பார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் பத்த மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆராதிக்கும் போது புத்திய நாளுக்குள்ள நடத்துங்கன்னு நீங்க பாட்டு போடும் போது நாங்க டான்ஸ் ஆடினேன். அல்லேலூயா. ஆவி துணியும் பார்த்துருக்கேன் கொஞ்ச நேரத்துல. சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பக்கம் கைப்பிடி சொல்லுங்க. எல்லா பிரசங்கியார் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம்னே பேசுறீங்களே. ஆசீர்வாதம்ங்கிற ஒரு வார்த்தைய பைபிள் இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா பைபிளே இல்லை. ஆசீர்வாதம் அப்படின்னா என்னன்னு இன்னும் பிரசங்கியார்களுக்கு தெரியல. பக்கத்துல சொல்லுங்க. இந்த சபைக்கு வர்றவங்க எல்லாருமே ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதை குறித்து ஒரு வெளிச்சம் இருக்கணும். அப்பதான் புரியும். ஒரு பெத்த பிரசங்கியார் சொல்றார், பெத்த பிரசங்கியார், எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? ஆசீர்வாதம்னா அவருக்கு என்னன்னு தெரியல. ஆசீர்வாதம் என்னன்னு தெரியல. ஆசீர்வாதம் அப்படின்னா காரு, பங்களா, வீடு, சொத்து பத்து, இதெல்லாம் ஆசீர்வாதம். இதெல்லாமே ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க, அதெல்லாம் ஆசீர்வாதங்கள். நான் சொல்றது ஆசீர்வாதம். The blessing of the Lord makes to rich. Hallelujah. The blessing of the Lord. நான் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கிக்கிறேன். இதை தெரிஞ்சிட்டீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் ஓடி வந்துடும். இல்லையா? வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாமா? என்ன வருஷம்? 2026. சொல்லுங்க, 26. 1 சாமுவேல் 26, 26, 25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றார். தாவீதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். May you be blessed. You are a blessed person. Hallelujah. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுங்க பாருங்க. ஆசீர்வாதத்துக்கும்
ஆசீர்வாதங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த வசனம் சொல்லுது. வாசிங்க நீதிமொழிகள் 10:22. The blessing of the Lord. இங்கிலீஷ்ல வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். வேதனையை கூட்ட மாட்டாரு. அங்க ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஞானி சொல்றாரு, ஆசீர்வாதங்கிறது வேற, ஐஸ்வர்யங்கிறது வேற. கவனிங்க. இது புரியலன்னு வச்சுக்கோங்க, பிரசங்கத்தெல்லாம் குறை சொல்லிட்டே இருப்பீங்க. ஆசீர்வாதங்கிறது ரூட், வேறு. ஆசீர்வாதங்கள்ங்கிறது அந்த வேர் கொடுக்கிற கனிகள். நான் அந்த கனிகளை பேசல, ரூட்டை பேசிட்டு இருக்கேன், வேற பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்னன்னு சபைக்கு தெரியல. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுக்காக பரிசுத்தவான்கள் பட்ட பாடு என்ன தெரியுமா? அவங்க கொடுத்த விளைக்கரையம் என்ன தெரியுமா? வெறுமனே ஆடு மாடுகளுக்காக, ஒட்டகங்களுக்காக, கழுதைகளுக்காக, வெள்ளியும் பொண்ணுக்காக அவர்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடவில்லை, ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடவில்லை. அல்லேலூயா. முற்பிதாக்களை கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாமே ஆடு மாடு கழுதைகளுக்காக அல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்காக போராடினவன். அல்லேலூயா. டிஃபரன்ஸ் சொல்றேன் கேளுங்க. அல்லேலூயா. சகரியா 9:12 சொல்லு. ஐஸ்வர்யத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் டிஃபரெண்ட் சொல்லு. ஆசீர்வாதம்னா என்ன, ஐஸ்வர்யம்னா என்ன? ஐஸ்வர்யங்கிறது என்ன தெரியுமா? வாசி. சகரியா 9:12. சகரியா 9:12 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. தானியேல் 1:20 இன்னொருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 26:12-13 இன்னொருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. உபாகமம் 1:11 இன்னொருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. எழுதிட்டீங்களா? வந்துட்டே இருக்கு. எபேசியர் 1:3 எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 24:60. அல்லேலூயா. ஏன் இவ்வளவு மனப்பாடமா சொல்றேன்னு தெரியுதா உங்களுக்கு விஷயம்? அதெல்லாம் என் இருதயத்துல எழுதிட்டேன். அல்லேலூயா. பேப்பர்ல எழுதிட்டு அப்படி தூக்கி போட்டுறக்கூடாது. வருஷத்துடைய துவக்கத்துல இருதயத்துல எழுதணும். சொல்லுங்க. எடுத்து கொள்ளும் ஆவிதான் உயிர் பிடிக்கும். அதனால ஆவியில எழுதுங்க, இருதயத்துல எழுதுங்க. அதான் உயிரடையச்சு. ஓகே, பரிசுத்த ஆவியானவர் அதை செய்வார். வாசிச்சிருங்க. சகரியா 9:12, தானியேல் 1:20, ஆதியாகமம் 26:12. வாசிங்கம்மா. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இது யாரை குறித்து சொல்லுது அப்படின்னா, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் மீண்டு வந்தார். அவங்கள பார்த்து சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் இரட்டிப்பான நன்மையை அடைவீர்கள். சொல்லுங்க. 2 பங்கு. சொல்லுங்க. 2 பங்கு நன்மை. 2 பங்கு நன்மை. 2 சொல்லுங்க. சரி, அடுத்தது நான் கேட்பேன். முதல்ல இருந்து கேட்பேன், சொல்லுவீங்களான்னு பார்ப்போம். பாபிலோன்ல இருந்து திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை பங்கு? 2 பங்கு கொடுத்தாரு. பாபிலோனின் சிறையிருப்புக்கு போன தானியேலுக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எத்தனை பங்கு கொடுத்தாரா? தானியேல் 1:20 வாசிங்க. தானியேல் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த ஞானத்துக்கும், நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். எது ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறத சொல்றேன் நான். ஞானத்துக்கும் புத்திக்கும்
அடுத்த எந்த விஷயத்தில் எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். அல்லேலூயா. 10 மடங்கு. சொல்லுங்க, எத்தனை மடங்கு? தானியேலுக்கு எத்தனை மடங்கு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு எத்தனை மடங்கு? 10 மடங்கு. கவனிங்க. அல்லேலூயா. பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து வந்தவங்களுக்கு 2 மடங்கு, தானியேலும் அவனுடைய நண்பர்களுக்கும் 10 மடங்கு. ஆதியாகமம் 26:12. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால 100 மடங்கு ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஈசாக்கு எத்தனை கொடுத்தாரு? 100 மடங்கு கொடுத்தாரு. இப்ப சொல்லுங்க மறுபடியும், பாபிலோன்ல இருந்து வந்தவங்களுக்கு எத்தனை பங்கு கொடுத்தாரு? 2 கொடுத்தாரு. அல்லேலூயா. தானியேலுக்கு எத்தனை கொடுத்தாரு? 10 மடங்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்புறம் ஈசாக்குக்கு 100 மடங்கு கொடுத்தார். ஓகே. எகிப்திலிருந்து வந்தாங்க இல்லையா? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே விடுவிச்சார் இல்லையா இஸ்ரவேலர்கள்? அவங்களுக்கு எத்தனை பங்கு கொடுத்தாரா? உபாகமம் 1:11 வாசிங்க. உபாகமம் 1:11. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. எத்தனை மடங்கு பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதெல்லாம் அப்படியே பெருகிட்டே போகுது. 2 பங்கு, 10 பங்கு, 100 பங்கு, 1000 பங்கு. 10ல 1 இடையில விட்டுட்டேன். 2க்கு அப்புறம் 5 வரும். யோசேப்பு பெஞ்சமீனுக்கு 5 பங்கு கொடுத்தானு. எத்தனை பங்கு? 2, 5, 10, 100, 1000. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 24:60. இதுதான் நம்மளை பத்தி பேசுது. ஆதியாகமம் 24:60. ரெபேக்காளுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ரெபேக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடியாய் பெருகுவாயா. அல்லேலூயா. ஆமா. எத்தனையா? கோடா கோடி. ஏன் ரெபேக்காள் நம்மளை குறித்து சொல்றாருன்னு சொல்ல சரிங்களா? ரெபேக்காள் சபைக்கு அடையாளமானவள். அந்த அதிகாரமே கல்யாண அதிகாரம். ரெபேக்காள் தான் பொண்ணு. மாப்பிள்ளை ஈசாக்கு. அல்லேலூயா. மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யாரு? ரெபேக்காளா இருக்கிற நீங்களும் நானும். பக்கத்துல இப்படி சொல்லுங்க. பாபிலோன்ல இருந்து வந்தவங்களுக்கு 2 தான் கொடுத்தாரு. பெஞ்சமீனுக்கு 5 கொடுத்தாரு. சொல்லுங்க, நான் வாய திறந்தேன். ஈசாக்கு 100 கொடுத்தாரு. இஸ்ரவேலர்களுக்கு 1000 கொடுத்தாரு. ஆனால் உனக்கும் எனக்கும் கோடா கோடியாய் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் சகோதரியே கோடா கோடியாய் பெருகுவாயாக. ரெபேக்காள் சபைக்கு அடையாளமான இன்னொரு விஷயத்தை சொல்றேன், கவனிங்க. எல்லாத்துக்குமே மரணம் எழுதப்பட்டது. சொல்லுங்க. உங்க தாய் சாராளுடைய மரணம் குறிக்கப்பட்டிருக்குது. பைபிள்ல ரெக்கார்டு பண்ணிருக்குது. லேயாளுடைய மரணம் ரெக்கார்டு பண்ணிருக்குது. சாராளுடைய மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா உங்களுடைய மரணம் பதிவு செய்யப்படவில்லை. கைகளை தட்டி. ரெபேக்காளுடைய மரண செய்தி, கல்லறை பதிவு செய்யப்படவில்லை. ஏனென்றால் நீங்கள் அழிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் பெருகிட்டே இருப்பீர்கள். கைகளை தட்டி. ஆமென். எல்லாருடைய மரணமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய கல்லறைகளும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கல்லறையில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ரெபேக்காளுடைய மரண செய்தி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கவில்லை. அல்லேலூயா. ரெபேக்காளுடைய கல்லறை பற்றி எழுதி வைக்கவே இல்லை. ஏனென்றால் அவள் கோடா கோடியாய் பெருகுகிற சபைக்கு அடையாளமானது. அல்லேலூயா.
இல்லைங்க, பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. இல்லையா? இந்த ரெபேக்காளை பத்தி இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, சபை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது சொல்றேன். தேவனுடைய செய்திக்கு நம்ம போவோம். அல்லேலூயா. ரெபேக்காளுக்கு சொல்லுங்க, சபைக்கு ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்னன்னு தெரியணும். ஆசீர்வாதம்னா சிம்பிளா சொல்றேன், கவனிங்க. ஆசீர்வாதங்கிறது தேவன் உங்க மேல சொல்ற வாக்குத்தத்த வார்த்தை, அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் எல்லாத்தையுமே கொண்டு வரும். இல்லையா? ரெபேக்காளுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவளை வாழ்த்த வேண்டும். என்ன பண்ணணும்? சபை என்ன பண்ணணும்? வாழ்த்தணும். என்ன பண்ணணும்? அப்படின்னா அது வாழும். சபை வாழ்ந்தாத்தா தேசம் வாழும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ரெபேக்காளை அவர்களுடைய குடும்பம் வாழ்த்தினது. சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்த்து பார்க்கலாம். புத்தாண்டு வாழ்த்த சொல்றது இவ்வளவு சொல்ல வேண்டியது. பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துக்கள் பவுல் சொல்றார். வாழ்த்த பழகிக்கணும். பக்கத்துல கூட சொல்லுங்க. முதல் தீர்மானம் சொல்லுங்க. புத்தாண்டிலே நான் எடுக்கிற முதல் தீர்மானம், மற்றவர்களை நான் வாழ்த்துவேனே தவிர குறை சொல்ல மாட்டேன். பொண்டாட்டி புருஷனை குறை சொல்லக்கூடாது, புருஷன் பொண்டாட்டிகளை குறை சொல்லக்கூடாது. நறுக்குன்னு சொன்னா தான் புரியுது. என்ன பண்றது? இல்லையா? குறை சொல்லக்கூடாது. சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு. பவுல் சொல்றாரு சபைக்கு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பிறந்தவர்கள், ஆதலால் நீங்கள் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. வாழ்த்துவீங்களா? வாழ்த்துவீங்களா? பிள்ளைகளை எப்படி வாழ்த்தணும், பெரியவங்க தன் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணுங்கிறத வேதத்துல டிஃபரெண்ட் டீட்டெயில்ஸா ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எங்க பிள்ளைகளை அப்படித்தான் வாழ்த்தணும். சரி, ரெபேக்காளுக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சது. ஆசீர்வாதங்கிறது என்ன? ஆசீர்வாதங்கிறது தேவன் உங்க மேல சொல்ற வார்த்தை. சொல்லுங்க, தேவன் என் மேல சொல்றாரு இல்லையா, என் மேல சொல்றாரு இல்லையா, அவருடைய வார்த்தை தான் ஆசீர்வாதம். இது தெரியல பிரசங்கியாருக்கு. ஒரு கழுதியை பத்தி பேசுறாரு, ஒட்டகத்தை பத்தி பேசுறாரு. ஆசீர்வாதங்கிறது தேவன் உங்க மேல சொல்ற வார்த்தை. தேவன் உங்க மேல சொல்ற வார்த்தை. இல்லையா? ஆமென். முதல்ல மனுஷனை கர்த்தர் படைச்சார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28 வசனங்களை வாசிங்கன்னா வாசிங்க. ஆதியாகமம் 1 26 28 அவங்க வந்துருவாங்க. நீங்க இங்க கவனிங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது என்ன பண்ணணும்? உற்சாகமா ஆர்வமா புடிச்சுக்கணும். ஏன் நாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கோம் தெரியுமா? இன்னும் ஏன் பஸ்ஸுக்கு காசு இல்லை தெரியுமா? அல்லேலூயா. இன்னும் பஸ்ஸுக்கு எங்களுக்கு காசு இல்லை பாஸ்டர், அதனால நாங்க வரலைங்க பாஸ்டர். அதை கொடுத்தா தானே ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. 28:3 சொல்லுது பாருங்க, உன் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது நான் கூறும் எல்லா ஆசீர்வாதங்களும் உன் மேல வந்து உன்னை ஓவர்டேக் பண்ணுகிறார். காதை கொடு, காதை கொண்டு வந்தேன்னு கேளு. நம்ம சகோதரிகள் பெஸ்டா காதை பொருத்தி கொண்டிருக்கிறார். நல்ல அப்பா சொன்னாலும் அப்படி இல்லை, காது கொடுத்து கேட்கணும். சொல்லுங்க. ஏன் சொல்றாரு? விதைக்கிறவனுடைய உவமையில நான் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது வழியா தான் போய் உள்ள என்னாகு செட்டில்டா. அல்லேலூயா. கவனி, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இதை நான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். உங்க மேல தேவன் இந்த வருஷத்துல செய்யக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆசீர்வாதத்தை குறித்து பேசிட்டு இருக்கேன். ஆமென். அப்ப ஆசீர்வாதம்ங்கிறது
சபையில வந்து மதம், கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னா, ஆசீர்வாத பிரசங்கத்தை நீ என்ன பண்ணாத, ப்ராஸ்பரிட்டி வந்து நீ என்ன பண்ணாத, கேட்காத, இப்படியே தரித்திரத்துல செத்து பரலோகத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது தேவன் முதல் மனுஷனை படைச்சு எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரா. வெளிச்சம் இருக்கட்டும்னாரு, சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படைச்சாரு, கடல் சமுத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு, வானத்தின் பூமி எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. சிருஷ்டிப்பின் வேலை நிறைவடைஞ்சிருச்சான்னா நிறைவடையல. மனுஷனை 6ஆம் நாள்ல உண்டாக்குனார், மண்ணில் இருந்து அவனை சிருஷ்டித்தார். ஆமென் சொல்லுங்க. அவனை சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் அவருடைய சிருஷ்டிப்பின் வேலை நிறைவடைஞ்சுதா, பர்ஃபெக்டா முடிச்சாரா அப்படின்னா முடிக்கல. எப்ப பர்ஃபெக்ட் ஆச்சு தெரியுமா? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சமுத்திரத்து மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் இருக்கிற சகல மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். எதுக்கு ஆசீர்வதிச்சாரு? ஆசீர்வாதம் என்ன? அவங்கள பார்த்து சொன்னாரு பாருங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் அவருடைய சிருஷ்டிப்பின் வேலையை பரிபூர்ணம் அடைஞ்சுதான். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, சொல்லுங்க. ஆமா, பீலேயாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. மந்திரவாதிக்கு தெரிஞ்சிச்சு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். ஆசீர்வாதங்கிறது கெட்ட வார்த்தை, இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, இதை நீங்கள் கேட்டால் பரலோகம் வர முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க? ஆசீர்வாதங்கிறது என்ன தெரியுமா? முதல்ல ஆதாமை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நீ எல்லாத்தையுமே ஆண்டுக்கோ அப்படின்னு அவனை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா முழு இஸ்ரவேலையும் ரூல் பண்ணக்கூடிய பவரை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால சொல்றேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆதாம் முழு உலகத்தையும் ரூல் பண்ணா, ஆளுகை செய்தான். நீ ஆண்டுக்கடா. இதுதான் எங்களுடைய ஆசீர்வாதம். இது கெட்ட வார்த்தையா? ஏங்க, எல்லாத்தையும் ஆள்றதுங்கிறது கெட்ட வார்த்தையா? இது கெட்ட வார்த்தைங்கிறார் ஒருத்தர். அது என்ன, ஆசீர்வாதத்துக்கும் ஆசீர்வாதங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அதனால வந்த பிரச்சனை. அதே ஆசீர்வாதம் என்பது தேவன் உங்க மேல சொல்ற தம்முடைய வார்த்தைகள். இது ரெபேக்காளுக்கு நல்லா தெரிஞ்சது. அதனாலதான் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல 27 தானே ரெபேக்காள் சொல்றாங்க பாருங்க, தான் சின்ன பையனை பார்த்து. ரெபேக்காளுக்கு எத்தனை பசங்க? ரெபேக்காள் யார் வீட்டுக்காரி? ஈசாக்குடைய வீட்டுக்காரம்மா. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்னன்னு ரெபேக்காளுக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் ரெபேக்காள். ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. தேவன் சொல்ற அந்த ஆசீர்வாத வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய பவர் இருக்குது. அந்த பவர் தான் நீங்க அலையோ அலையிற ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்குது. பணத்துக்கு அலையிறங்க, லவனுக்கு அலையிறங்க, அதையெல்லாம் வேண்டாம். ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்கள் என்னது? கல்லுன்னு கள்ள தூக்கி போட்டா கம்முன்னு. ஆசீர்வாதங்கள் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்த ஒட்டகங்கள், கால்நடைகள், விவசாயம், அப்புறம் சொத்து பத்து, வெள்ளி, பொண்ணு எல்லாமே இப்ப யாருக்கு? ஈசாக்கு. யாருக்கு? ஈசாக்கு. சொல்லுங்க. ஈசாக்கு. ஆபிரகாம் மரித்த பின்னு தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்ப ஈசாக்கு கண்ணை மூட போறாரு. கேட்டீங்க, இந்த முக்கியமான சரி. சோறு தண்ணியெல்லாம் அப்புறம் பார்த்தோம். அல்லேலூயா. இப்ப ஈசாக்கு என்ன பண்ண போறாரு?
சாக போறாரு. 27ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் வாட்ச் பாருங்க. ஈசாக்கு என்னன்னா அவங்க பெரிய பையன் மேல ரொம்ப பாசம். ஏசா. ரெபேக்காளுக்கு சின்ன பையன் மேல ரொம்ப பாசம். ஆமென். இப்படி இருக்குது குடும்பத்துல எப்பவுமே, எல்லா குடும்பத்திலையும். பெரிய பையனை ரொம்ப நேசிச்சான் ஈசாக்கு. அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், அதாவது ஆபிரகாம் மேல தேவன் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாரு? ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களா நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களா நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆபிரகாம் மேல தேவன் சொன்ன வார்த்தை. ஆதாம் மேல என்ன சொன்னாரு? நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் ஆண்டுக்கோ அப்படின்னு ஆதாம் மேல ஒரு வார்த்தை அனுப்புறாரு. இதுதான் ஆசீர்வாதம். இல்லையா? இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு? சாகறதுக்கு முன்னாடி ஈசாக்க கூப்பிட்டு வெள்ளி பொண்ணு தங்கம் இதெல்லாத்தையும் வச்சுக்கோன்னு சொல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணாருடா, என்ன ஆசீர்வதிச்சாரு, வா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவன் தலைமையில கைய வச்சு, வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராயிருக்கிற உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த ஆபிரகாம் மேல எப்படி இருந்துச்சோ அப்படியே என் பிள்ளை மேல வந்து அப்படியே ரெஸ்டோர் ஆகட்டும், அது ஸ்டோர் ஆகட்டும், எனக்குள்ள இருந்து அப்படியே அவனுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். இதுதான் ஆசீர்வாதம். இப்ப ரெபேக்காள் பார்த்தாங்க. ஈசாக்கு என்ன சொல்றாரு? நான் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல இருக்க போறேன், நான் செத்து போக போறேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற என் தலை மேல எங்க அப்பா சொன்ன வார்த்தைய, பிதாவாகி தேவன் சொன்ன வார்த்தைய இப்போ என் மகன் மேல நான் டிரான்ஸ்பர் பண்ணணும். சாகிறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் பண்ணணும். இதை நான் அவன் மேல கடத்தி விடணும். என் பையன் ஏசா மூத்த பையன் ரொம்ப பாசமா இருக்கிறான், நான் அவன் மேல பிரியமா இருக்கிறேன், அவன் மேல நான் கடத்தி விட போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பெரிய பையனை கூப்பிட்டார். பா, நான் நீ சாக போறேன், என் மேல தேவன் கூறின ஆபிரகாமின் பிளஸிங் ஆசீர்வாதத்தை இப்போ உன் மேல நான் என்ன பண்ண போறேன்? கடத்தி விட போறேன். அதனால நீ என்ன செய்ய? வனத்துக்கு போய் நல்ல ஒரு மானை வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு நிறைவா உன்ன என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இத ஒளிஞ்சிருந்து கேட்டு இருந்தாங்க அவங்க அம்மா ரெபேக்கா. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துடைய வல்லமை என்னன்னு ரெபேக்காவுக்கு தெரியும். ஈசாக்கு கிட்ட இருக்கிற நிலமே தாங்கக்கூடாத, பூமியே தாங்கக்கூடாத அந்த ஆசீர்வாதங்கள் அல்ல, ஈசாக்குடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒட்டுமொத்த வார்த்தைகளும் என் மகனாகி யாக்கோபை வந்து சேர வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் ரெபேக்காள் என்ன செஞ்சாங்கன்னா, டேய் உங்க அண்ணனை கூப்பிட்டு இப்படி பிளஸ் பண்றேன்னு சொல்றாரு, அவருடைய வார்த்தை எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு? அவன் மேல கடத்தி விட போறாரு. வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குது. அதுதான் வச்சாரு ஆசீர்வாதத்தை. ஏன் கர்த்தர் கொண்டு போய் வார்த்தையில ஆசீர்வாதத்தை வச்சாரு? ஹலோ, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? யோசேப் போட்டிருந்த ட்ரெஸ் தான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, யோசேப் வச்சிருந்த ட்ரெஸ் ஆட்டை போட்டுருவாங்க, அவனை உறிஞ்சு அவனை மாற்றிடுவாங்க. இல்லையா? ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறாரு பாருங்க ஆசீர்வாதத்தை. உன்னை உரிச்சு அமனமே ஆக்குனாது, நான் உண்மையான சொன்ன ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. யோசேப்பு கிட்ட அடுத்தது வர்றேன். அப்போ ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய வார்த்தையில வச்சு உங்களுக்குள்ள கொண்டு போய் உங்க ஆவியில கொண்டு போய் என்ன பண்றாருன்னா எழுதி வைக்கிறாரு. இது 1000 பத்திரங்களுக்கு 1000 பாண்டு பத்திரங்களுக்கு சமம். இல்லையா? ரெபேக்காளுக்கு நல்லா தெரியும், மகனே ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்கள் கல்லா போயிரும். இல்லையா? அல்லது யோபு மாதிரி ஒரு பிரச்சனை ஒருவேளை நீ சந்திக்க வேண்டியது இருந்ததுன்னா ஒரே நாள் எல்லாம் போயிரும். ஆனால் உன் தகப்பனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைய எந்த பிசாசாலும் எந்த கவர்மெண்டாலும் எந்த மனுஷனாலும் அதை எடுக்க முடியாது.
எந்த அளவுக்கு துணிச்சாங்க தெரியுமா ரெபேக்கா? இப்ப அவன் பையனை கூப்பிடுறான். ஏய், உங்க அண்ணன் அது எல்லாத்தையும் வாங்குவோம்னு நினைச்சிட்டான். உங்க அண்ணன் இப்ப காட்டுக்கு போயிட்டான். உங்க அண்ணன் எங்க போயிட்டான்? காட்டுக்கு போயிட்டான். இப்ப நீ என்ன பண்ற? உங்க அண்ணன் மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு, அவங்க அண்ணன் எப்படி போட்டானா? ரோமம் மிகுந்தவன். இவன் 2 பேரும் ட்வின்ஸ். ரோமம் மிகுந்தவன், இவனுக்கு ரோமம் இல்லை. அதனால அவனுடைய அண்ணன் ட்ரெஸ் எடுத்து போட்டு இப்ப போ சொல்றாங்க ரெபேக்கா. என்ன சொல்றாங்க? யாக்கோபு என்னமோ நல்லவன் தான். அவன் என்ன சொல்றான்? ஐயோ, நான் போக மாட்டேன் சாமி. ஒருவேளை அவர் தடவி பார்த்து நான் ஏசா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பின்னு நினைச்சிட்டாரு, என்னை சபிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? ஐயோ, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். ரெபேக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படி ஒருவேளை சபிச்சாருன்னா அந்த சாபம் என் மேல் வரட்டும். அல்லேலூயா. என் மேல வரட்டும், உனக்கு ஒண்ணு ஆகாது, நீ தைரியமா போ. ரெபேக்காள் ஈசாக்கு கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளுக்கோ வெள்ளி பொண்ணுக்கோ கண்ண வைக்கல. ரெபேக்காள் ஈசாக்குடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வாங்கிக்க மகனே, அது என்னைக்கும் உன்னை விட்டு பிரியாது. அல்லேலூயா. சந்ததி சந்ததியாய உன்னை தொடரும். இது உன் தகப்பன் ஆபிரகாமின் மேல் வந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை முழுக்க முழுக்க நீதான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இதுதாங்க ஆசீர்வாதம். இதைத்தாங்க பேசணும். அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு பாருங்க, வேஷம் போட்டு ரெபேக்கா என்ன சொல்றாங்க? நான் செத்தா பரவாயில்ல. இல்லையா? அவங்க சொல்றாங்க, அப்படிதான் சொல்ல வர்றாங்க. நான் செத்தா பரவாயில்ல ராஜா. ஒட்டுமொத்த பிளஸ் ஆதாம் கிட்ட சொன்ன வசனம், ஆதாம் கிட்ட சொன்ன ஆசீர்வாதம், ஆபிரகாம் கிட்ட சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உங்க தலையில வந்து இறங்கணும். இப்ப பாருங்க, ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வர்றான். ஏசா, தகப்பனே நீ சொன்ன மாதிரியெல்லாம் அடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிட்டு நான் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னோடனே ஈசாக்கு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அப்படி நான் இதுக்கு முன்னாடி வந்தவன், அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டானே. இவன் சொல்றான், ஏசா நீங்க சொல்றதுக்கு, என்ன வாழ்த்துறதுக்கு ஒரு வசனம் கூட இல்லையா, ஒரு வார்த்தை கூட இல்லையா அப்படின்னு அழுகுறான். நாமளா இருந்து என்ன பண்ணிருப்போம்? வார்த்தை தானே, அடிச்சு விடுறோம் அப்படின்னு அடிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஈசாக்கு அப்படி செய்யல. அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ட. அவன் அழுதான், புரண்டான். அப்ப ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டா? மாமனார் வீட்டுக்கு போகும்போது ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டா போன என்ன கொண்டு போனா? கோலும் கையும் கொண்டு போறா. நீங்க சொல்ற மாதிரி ஆசீர்வாதத்தை பத்தி பேசியிருந்தா எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கணும். ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தை தூக்கிட்டேன்னு இருக்கணும். ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் பிசிக்கலா கொண்டு போகல, ஆவியில அவனை கொண்டு போயிட்டு இருக்கான். அல்லேலூயா. அதனாலதான் லாபான் சொல்றான், நீர் என்னோடு கூட இருந்ததினால் என் மந்தை பெருகினது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாட்டியும் நீ போனா உன் மூலம் அங்கே ஆசீர்வாதம் வரும். இதுதான் நான் பிரசங்கிக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? யாக்கோபின் மேல் இருந்த ஆசீர்வாதம். தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்படித்தான் ஆசீர்வாதத்தை பரிமாறுறது. இப்ப சவுல் சொல்றான் பாருங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டா நிறைய சொத்து பத்து சவுல் தாவீது இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு, ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு. யாக்கோபுடைய காரியங்களை பாருங்க. ஆசீர்வாதத்துடைய வல்லமை என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இவன் போனா யாக்கோபு, இவன் மூலமா அங்க பெரிய பிளஸிங் வந்துச்சு. வரும்போது எப்படி வந்தானா? இரு பரிவாரங்களோடு கூட வர்றானா. ஆதி 32ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, என்னதான் பரிவாரங்கள் இருந்தாலும், சொத்து பத்துக்கள் இருந்தாலும், வெள்ளியும் பொண்ணும் இருந்தாலும், கூடாரங்கள் இருந்தாலும், நம்ம பாசையில எத்தனையோ வீடு இருந்தாலும்,
எத்தனையோ கார் இருந்தாலும், எத்தனையோ பங்களா இருந்தாலும், கிலோ கணக்கா தங்கம் இருந்தாலும், இவனுக்குள்ள ஒரு வெறுமை இருந்துட்டே இருந்துச்சு யாக்கோபுக்குள்ள. எல்லாம் அவன் எப்படி ஜெபம் பண்றான் ராத்திரியில? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். அல்லேலூயா. இவங்கிட்ட என்ன இல்ல? எல்லாமே என்னப்பா, என்ன ஆசீர்வதிச்சா அவ்வளோ விட மாட்டேன்னு சொல்ற பாரு. மனைவிகளை கொடுத்திருக்கிற, வெள்ளி பொண்ணு கொடுத்திருக்கிற, கூடாரங்களை கொடுத்திருக்கிற, பரிவார ராஜரீக சொத்தவே கொடுத்திருக்கிற, 2 நாட்டு சொத்து, 2 நாட்டுடைய ராஜாவுடைய சொத்து. அல்லேலூயா. அமெரிக்கா சொத்தையும் பிரிட்டனுடைய சொத்தையும் உனக்கு பேர்ல எழுதி இருக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அது இல்லாண்ட ஒரு ஆசீர்வாதம். நீர் என்னை ஆசீர்வதித்தான். அவன் என்ன கேட்கிறான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஆசீர்வாத வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற வெள்ளி பொண்ணு அடுத்த சந்தையில காணாம போயிடலாம். ஆனால் நீர் என் மீது கூறின வார்த்தை 1000 தலைமுறைக்கும் அது நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. அதனால நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் தவறேன். இப்ப சொல்லுங்க, எந்த ஆசீர்வாதத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்? இப்பதான் எங்களுக்கே தெரியும் வந்துச்சுங்களா? ரூட் நல்லா இருந்ததுன்னா, ஏசு சொல்றாரு, ரூட் நல்லா இருந்ததுன்னா கனி சூப்பரா இருக்குங்கிறார். நான் ரூட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன், வேரை பத்தி பேசிட்டு இருக்கேன். மரம் நல்லது என்றால் அது கனியும் நல்லது. நான் சொல்ற மரம் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இல்லையா? நாம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு ஆசீர்வாதங்கள் மேல கண்ணு வச்சதுனால சாரோ வந்துருச்சு. இல்லையா? சாரோன்னா துன்பம், கவலை. சொல்லுங்க, ஆசீர்வாதங்கிறது the blessing of the Lord. பாராக் சொல்றேன். என்னது? பாராக் ஒபாமாவா? பாராக் அப்படின்னா நீல் டவுன், முழங்கால் படியிடுவது. சொல்லுங்க, முழங்கால். ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்கி பிள்ளைய கூப்பிட்டு முழங்கால் போட்டு அவங்க அப்படியே கட்டி அணைச்சு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தோம், முழங்கால் போட்டார். பிதாவுக்கு சமமானதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து சீசனுடைய பாதத்துல முழங்கால் படியிட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. முழங்கால் படியிடுறதுனால அவர் சின்னவர் ஆயிட்டல. என் பையனுடைய ஷூ அவுந்து போச்சு, பையனுடைய ஷூ அவுந்து போச்சு, ரோட்ல அவுந்து போச்சு. என்ன சொல்றான்? அவன் சின்னவனா இருக்கிறான். அப்பா கட்டி கொடுங்கிறான். சுவர் நான் நடு ரோட்ல முழங்கால் போட்டு அதை கட்டுறதுனால அவனை கப்பலாயிட முடியாது. அவனை கப்பலாயிட முடியுமா? என்னுடைய பாசம், என்னுடைய நேசம், அல்லேலூயா, அந்த தரையில முழங்கால் படியிட வைத்தது. உங்க மேல வச்சிருக்கிற நேசம், உங்க மேல வச்சிருக்கிற கிருபை, வானத்துல பிதாவுக்கு சமமா இருந்தவர் மண்டியிட்டு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால அவர் சின்னவராயிட முடியாது. உங்க மேல இருக்கிற நேசத்துல முழங்கால் போட்டிருக்கிறார் உங்களுக்காக. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை. ஆசீர்வாதங்கிறது என்ன அப்படின்னா, உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லி பாருங்க. உபாகம் 8:18 வாசிங்க. தாவீது பத்தி நிறைய சொல்லணும்னு வந்தேன். ஏன் சவுல் அப்படி சொல்றாருன்னு? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கு பாத்தியா, அந்த பலன் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன், அந்த பவர், சொல்லுங்க வாயத்தன்னு சொல்லுங்க, பவர். பவர் தாங்க ஆசீர்வாதம். அந்த அனைட்டிங் தாங்க ஆசீர்வாதம். அந்த பலன் தாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த லவ்விங் கைண்ட்னஸ் சொல்றாங்க எசத் ஹீப்ருல. அப்படின்னா உடன்படிக்கையின் வாக்கு தத்துவம். என்னது? உடன்படிக்கை பண்ணிட்டார். உடன்படிக்கை பற்றி பேசணும்னா நிறைய டைம் போகும், அதனால கொஞ்சமா நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆபிரகாம் +2%. சொல்லுங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தான் என்ன பண்றாரு பவுல் கொண்டு வந்து புது உடன்படிக்கையில கோர்த்து விடுறாரு, புது உடன்படிக்கையில ஜாயின் பண்றாரு. கலாத்தியர் 3:13-14. இந்த ஆபிரகாமுடைய பிளஸிங்கிறது ஆதாம் மேல் இருந்த பிளஸிங், அத நோவாவுக்கு கிடத்தினார். சொல்லுங்க, முதல்ல ஆதாம் மேல் இருந்தத நோவாவுக்கு கிடத்தினாரா? அவங்க கிட்ட என்ன சொன்னாரோ அதேதான் நோவா கிட்டையும் சொல்றாரு. உலகம் அழிஞ்சிருச்சு. சொல்லுங்க, ஆமா, ஆதாமுடைய சந்ததி எல்லாம் அழிஞ்சிருச்சு நோவாவை தவிர. இப்போ தேவன் ஆசீர்வதிக்கிறதுல என்ன ஆயிட்டாரு? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அப்படியா? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இவங்க படைச்ச இப்படியேதான் பண்றானுங்க, இப்படியேதான் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒழுக்கக்கேடா இருக்கிறாங்க, சீர்கேடா இருக்கிறாங்கன்னு சொல்லி விட்டாரு. அப்படியா? விடல. நோவாவை தெரிஞ்சுட்டேன். ஆதாம் கிட்ட என்ன சொன்னாரோ அதே நோவா கிட்ட சொல்றாரு. பூமியில இருக்கிற எல்லாம் உன்னை கண்டு பயன்படும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் பெருக பண்றேன். ஆதியாகமம் 9:1. அல்லேலூயா. அப்புறம் நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாமை தெரிஞ்சுட்டார். ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாரு? பூமியில் இருக்கிற அத்தனை குடும்பமும், எப்படிங்க, இயேசு கிறிஸ்துவ மதத்துக்கு சொந்தமானவர் அல்ல. பூமியில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் ஆபிரகாமே உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, பூமியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை. எங்க நிறைவேறிச்சு? கிறிஸ்துவ வந்து நிறைவேறிச்சு. அல்லேலூயா. பூமியில இருக்க அத்தனை வம்சங்களும் அத்தனை ஃபேமிலிகளும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துல ஒண்ணுதான் ரட்சிப்பு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துல ஒண்ணுதான் இந்த ரட்சிப்பு. பயங்கரமா பெருசுப்படுத்தி, பரலோகத்தை பெருசுப்படுத்தி, பூமியில வாழ வேண்டிய அளவுக்கு வாழாத அளவுக்கு நம்மளை நசுக்கி கொண்டு போட்டாங்க. கிறிஸ்துவ மதம் அப்படி பண்ணி போச்சு. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் கிட்ட இருந்த அந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்துச்சு. ஈசாக்கு கிட்ட இருந்த அந்த ஆசீர்வாதம் யாக்கோபு கிட்ட வந்துச்சு. யாக்கோபு கிட்ட இருந்த ஆசீர்வாதம் யாருகிட்ட வரணும்? யாக்கோபு கிட்ட எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. எத்தனை பேரு? 12 பேர்ல 10 பேர் எப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? அப்பா அம்மா சொல்றத கேட்கவே மாட்டாங்க. அப்பா அம்மா சொல்றத கேட்கவே மாட்டாங்க அவங்க. ஆனா ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு யோசேப். அவன் எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா கூடயே இருப்பான். சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் அப்பா கூடயே இருப்பான். அதனால அந்த அப்பா சொல்லிட்டாரு, எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறபடினா எனக்குரியதெல்லாம் உனக்கு. அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல தகப்பனுடைய ஊமையில கர்த்தர் சொல்றாரு, பெரிய அந்த அப்பா சொன்னாரு மூத்த பையனை பார்த்து, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறபடியா என்னுடையதெல்லாம் உன்னுடைய. அப்பா கிட்ட கேட்டான் யோசேப்பு, ஏப்பா இவ்வளவு பிளஸ்டா இருக்கிறையா, என்ன சீக்ரெட்? எது சீக்ரெட்? ராகேல் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சொல்லுங்க, ராகேல் என்ன பண்ணிட்டாங்க யோசேப்புக்கு? எப்படி ரெபேக்கால் யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ராகேல் யாரு? யோசேப்புடைய அம்மா. என்ன சொல்லி கொடுத்துட்டா? தம்பி உங்க அண்ணங்க மாதிரி ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஆசைப்படாத ராஜா, கழுத குதிரைக்கெல்லாம் ஆசைப்படாத. உங்க அப்பா வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில அதை பெற்றுக்கொள்றதுல
நீ கவனமாயிரு. இதுல என்னமா இருக்குது? வார்த்தை தானம்மா. வா, ஆபிரகாம ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சாரு. எப்படி சொல்லி ஆசீர்வதிச்சாரு? எப்படி சொல்லி ஆசீர்வதிச்சாரு? ஊர் என்கிற பாபிலோன் தேசத்துல அவன் இருக்கும்போது, வா நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன். என்ன ஆக்குறேன்? பெரிய ஆள் ஆகும். சொல்லுங்க, பெரிய ஆள் ஆனாதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை பெரிய ஆளாக்கிரு. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு. ஆசீர்வாதம் உங்களை பெரிய ஆளாக்கிரு. ஊருங்கிற ஊர்ல ஏதோ ஒரு மூலையில பொம்மையை செஞ்சுட்டு இருந்த இந்த ஆளை கூப்பிட்டு, பணம் உன்னை நான் பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாரு. ஆமென். ஆசீர்வாதங்கிறது ப்ரமோஷன் ஆகும். இருக்கிற நிலையில் இருக்கிறது இல்ல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தூக்கி மேல கொண்டு போய் டாப்னு வைக்கும். அதுதான் ஆசீர்வாதம். இது எப்படி வரும்? இது எப்படி நான் பெற்றுக்கொள்றேன் அப்படின்னா கவனிக்கோங்க. நான் காது கண்டிப்பா பிரியாணி சாப்பிடணும். வா மகனே சொல்லி யோசேப்பை கூப்பிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, பா உன் தாத்தா இருக்கிறார்ல, தாத்தா ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சாரு தெரியுமா? ஆமா, அவர்கிட்ட நிறைய ஆடு மாடு இருந்தது, ஆசீர்வதிச்சாரு. அதுல அப்படி எல்லாம் கிடையாது. ஆபிரகாம கூப்பிடும் போதே ஆசீர்வாதத்தை சொல்லித்தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட அடுத்த நாளே பஞ்சம் வந்துருச்சுப்பா. அவன் வந்த தேசத்துல கானானுக்கு வான்னு சொன்னார் இல்லையா? கானானுக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே பஞ்சம் வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணாரு ஆபிரகாம்? ஆபிரகாம் தானே ஆசீர்வதிச்சிட்டாருல. ஆசீர்வாதங்கிறது ஆடு மாடு இல்ல ராஜா. ஆசீர்வாதங்கிறது அவர் கூறின வார்த்தை. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையா? ஆமா, ஆசீர்வதிக்கப்பட்டவன். பஞ்சம் வந்துருச்சு. கானான் தேசத்துல இருந்துச்சு. 12ஆம் அதிகாரத்துல பஞ்சம் வந்துருச்சு. இப்ப பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? எகிப்து போனார். எங்க போனாரு? எகிப்துக்கு போனார். எகிப்து போனதுக்கு அப்புறம் பஞ்சத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக எகிப்துக்கு போறாரு. இவங்க 2 பேரும் ஜோடியா போனாங்க, ஆபிரகாமும் சாராளும். ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாராளுக்கு முதல் பாலே அவுட்டா. எப்படி மேட்ச் ஜெயிக்கும்? 10 வயசு டிஃபரெண்ட்டுங்க. உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியல? ஹலோ, முதல்ல உங்க அப்பா அம்மாவுடைய சந்ததி என்ன, பேர் என்னன்னு கேட்டு அடுத்த வார்த்தை சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு. 10 வருஷம் டிஃபரெண்ட். அல்லேலூயா. இப்ப எகிப்துக்கு போறாங்க. போன உடனே எல்லாம் தூங்குறீங்க. எல்லாம் சுவராசியமா ஒரு சினிமா படம் ஓட்டி காமிப்பாங்க. அப்புறம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12:9-10 வாசிக்க கவனிங்க. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால் 1வது வசனம் 2வது வசனம் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஆளாக்குவேன், என்னென்னமோ சொல்றாரு. ஆனா சொன்ன அடுத்த நிமிஷமே தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆஹா ஓஹோன்னு புத்தாண்டு சொன்னீங்க, அடுத்த நாள் எங்களுக்கு பஞ்சம் வந்துருச்சு. ஒண்ணுமே வழியெல்லாம் போச்சே, வேலை இல்லையே, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்ணல, புலம்புல. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்? பக்கத்து நாட்டுக்கு போறான். அங்கேயும் பஞ்சம்தான், எல்லா பக்கம் பஞ்சம்தான். புதுசு முன்னாடி போறாங்க, கால்நடைகளோட போறாங்க. போன உடனே எகிப்தில் இருக்கிற, அப்ப எகிப்து எப்படி இருக்குதா? பெரிய வல்லரசு. எகிப்து பெரிய அமெரிக்கா மாதிரி பவர்ஃபுல் கண்ட்ரி. இப்ப அங்க போறா பஞ்சம் குலைக்கிறதுக்கு. போன உடனே அங்க இருக்கிற ஆளுகளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க ராணுவத்தில் இருக்கிறவங்க சாராளை கடத்தி கொண்டு போயிட்டான். சாராளை என்ன பண்ணிட்டாங்க? என்ன சொல்றாங்க சாராளை பார்த்து? ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, 11வது வசனம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. டார்லிங், யூ ஆர் பியூட்டிஃபுல். இப்படி பேசி இருக்கிறீங்களா உங்க வீட்டுக்கார அம்மாட்ட?
அல்லேலூயா. பேசவே இல்லையே, கல்யாணத்துல பேசுறது எவ்வளவு சரி. எப்படிங்க குடும்பத்தை பத்தி பேசுறேன், இது ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீ ரொம்ப அழகா இருக்கிற, இப்படி சொல்லி பாருங்க, சண்டையே வராது. எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார். அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தனுடைய மனைவி அழகா இருந்தானா அவனை போட்டு தள்ளிட்டு அவளை எடுத்து தனக்கு மனைவி ஆக்கிடுவான். தாவீது செஞ்சவன் இல்லையா, இருக்கீங்களா? அந்த நாட்டுடைய கல்ச்சர் என்னமோ அப்படி இருந்தாங்க. என்ன சொல்றாரு 13வது வசனத்துல, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் பெரிய விசுவாசம் வீரர். அப்படியா? ஆபிரகாம் சொதப்புலாம் பார்த்தா நாம பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அப்படி சொதப்பி வச்சிருக்கிறார். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவன் அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன். குறைகள் இருக்குது, சொல்லுங்க பக்கத்தை பிடிச்சு. நம்முடைய பிரயாணத்துல குறைகள் இருக்குது, அதை பார்க்காத. உங்க அவர் சொன்ன வார்த்தையை பாரு, பஞ்ச நீங்கிரு, குறைகள் நீங்கிரு. அல்லேலூயா. எடுத்துக்குள்ள விசுவாசிகள் தகப்பன்னு வரல. அவனும் பல்ட்டி அடிச்சாரு, 1000 பல்ட்டி அடிச்சுதான் என்ன ஆயிட்டாரு, அப்பா ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து நான் இப்ப விசுவாசிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய மனைவி ஆகிய சாராய். இப்ப என்னாச்சு பாருங்க, பார்வோனுடைய ஆபிரகாம் எகிப்தில வந்த போது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவன் என்று கண்டு, எகிப்திலேயே இப்பேற்பட்ட அழகிய நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி பார்வோன் ராஜா கிட்ட அவனுடைய சேவர்களாம் போய் சொன்னாங்களாம். உலகத்திலேயே முதல் பேரழகு யாரு தெரியுமா? உங்க மம்மி. உங்க மம்மி. அல்லேலூயா. கண்ணாடிக்கு முன்னாடி சொல்லும் போது சொல்லுங்க, உலகத்திலேயே பேரழகி எங்க மம்மி, அவ பெத்த நாடு கண்டிப்பா அழகிதான் சொல்லு. அழகாயிருந்தீங்க, கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலை அடைவோம். உங்க மம்மி சாயலை அடைவீங்க. அல்லேலூயா. இந்த கண்ணாடியில பார்த்து அப்படியே பேசுனீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழகுபடுத்துவார். எப்படி எலியாசர் ரெபேக்காள் அழகுபடுத்தினாரோ அதே மாதிரி பிசிக்கலாவும் அழகுபடுத்திடுவாரு, உள்ளாவும் அழகுபடுத்துவார். இருக்கீங்களா? ஒரு தேசமே அவளை புகழ்ந்துச்சான். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். இப்ப என்ன சொல்லிட்டார் ஆபிரகாமே? சாராள் மை சிஸ்டர். அதனால பார்வோனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. எப்படியோ மச்சனுக்கு நிறைய கொடுத்து நாம அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிடலான்னு என்ன பண்ணா, தங்கச்சின்னு நினைச்சு அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. பஞ்ச தேசத்த கொடிதா இருந்தது. ஆனால் ஆபிரகாம் செல்வச்சீமானானான். இதுதான் ஆசீர்வாதம்ங்கிற. புரியலையா? பாருங்க அடுத்தது என்ன நடக்குது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோடையவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தான். கர்த்தர் சும்மா விட மாட்டார். அப்பா கொண்டு வந்தது இன்னொருத்தருடைய மனைவி, எல்லா விதமானங்களையும் கொடுத்துட்டான். அன்னைக்கு நைட் அவனால தூங்க முடியல, ராஜானால தூங்க முடியல. எகிப்துனாவே வாதம் நடந்தது, அங்க ஆரம்பிச்சு பாரு வாத. அப்புறம் வெடிஞ்சிருச்சு. இவன் இந்த ராஜா கொஞ்சம் நல்ல ராஜா போட்டிருக்கு, நல்ல உண்மையான ராஜா ஓட்டுறது, நீதியுள்ள ராஜா ஓட்டுறது. அதனால நீ இன்னொருத்தருடைய மனைவியப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா, என்னப்பா என் தேசத்துல பெரிய பிரச்சனை உண்டு பண்ண நினைச்சியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த வெகுமானங்களை திருப்பி வாங்கல. மறுபடியும் அவன் எல்லாத்தையும் கொடுத்து தயவுசெய்து நீ என்ன கிளம்பியிருப்பார் ராஜா அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை அனுப்பிவிட்டான். இப்ப ஆபிரகாம் எப்படி வந்தானா? 13:2 ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்து விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்தியுடைய சீமானா இருந்தான். இதுதான் ஆசீர்வாதம் கல்லு. அவன் மேல ஆசீர்வாதம் இருந்ததுனால
அவனுக்கு தயை வந்தது. அல்லேலூயா. மனைவி நிமித்தல, மனைவி சகோதரி சொன்னதுனாலதான் கொடுத்தான். மனைவின்னு சொல்லியிருந்தா கொடுத்துருக்க மாட்டான். அல்லேலூயா. ராஜா அப்ப ஒருத்த மேல ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு சொன்னா எப்பேற்பட்ட பஞ்சமா இருந்தாலும் அவன் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இருப்பான். கர்த்தர் இந்த ராஜாவை ஆசீர்வதிச்சாரா? ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார் இல்லையா? சொன்னாரா சொல்லலையா? இவனை பெரிய ஆள் ஆக்குனாரா? எகிப்துல இவன் ஃபேமிலியா கர்த்தர் பெரிய ஆள் ஆக்குனாரு. எப்படி பெரிய ஆக்குனாரு? பியூட்டிஃபுல் ஃபேமிலின்னு சொன்னார். அல்லேலூயா. எப்படி பெரிய ஆள் ஆக்குனாரு? எகிப்திலேயே இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி நான் பார்க்கிறேன், அவ்வளவு அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாவம் வரைக்கும் ரீச் ஆனாங்க, பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை ஆபிரகாம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன்டா அப்படின்னாரு. எப்ப ஆசீர்வதிச்சாரு தெரியுமா? யோசேப்புங்கிற ஒருத்தனை அனுப்பிச்சு இதே எகிப்த பஞ்சத்துல சாகாதபடிக்கு எகிப்தை காப்பாற்றினார். கையை தட்டி. ஆபிரகாம் கொடுத்தது கொஞ்சம்டா, உனக்கு நான் கொடுக்கிறது அதிகம் சொல்லி முழு எகிப்தையும் அந்த பார்வோனுடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதித்தா. உன்னை ஆசீர்வதிக்கிறவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, எதிராளியா இருந்தாலும் சரி, சத்ருவா இருந்தாலும் சரி, நான் அவனை ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருந்தார். யோசேப்பை அனுப்பி கர்த்தர் என்ன பண்ணார்? எகிப்தை காப்பாத்தினார். இல்லையா சொல்லுங்க. பார்வோனுடைய ஃபேமிலியை காப்பாத்தினார். கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. ஆபிரகாமுக்கு நீ தயை பாராட்டினாய், அந்த பஞ்சத்துல ஆபிரகாமுடைய ஃபேமிலி மட்டும் காப்பாத்துறேன், பா உன் தேசத்தை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி யோசேப்பு அனுப்பி பார்வோனை, அவனுடைய குடும்பத்தை, அவன் தேசத்தை கர்த்தர் காப்பாற்றினான். ஆசீர்வாதம் இப்படித்தான் வேலை செய்யும். ஆடு மாடு வேலை செய்யாது, ஆசீர்வாதம் வேலை செய்யும். பணங்காசு வேலை செய்யாது. தேவன் உண்மையில் கூறின ஆசீர்வாத வார்த்தை உண்மையில வந்து ஓவர்டேக் பண்ண. அல்லேலூயா. யோசேப்பு எடுத்துக்கங்க, யாக்கோபு யோசேப்பு எடுத்துக்கங்க. யோசேப்பு கிட்ட இருக்கிற வஸ்துவம் பல வர்ணமான வீடு அவங்க அப்பா செஞ்சு போட்டார், காஸ்ட்லியான ட்ரெஸ். அவன் நினைச்சான் கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்பவே பிடிக்கிட்டாங்க. சகோதரன் என்ன பண்ணிட்டாங்க? அவன் வஸ்திரத்தை உரிந்து போட்டு அவனை நிர்வாண கோலமாக்கி குளியல தூக்கி போட்டான். அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, ராகேல், ஆசீர்வாதங்கிறது ஆடு மாடுல, ஆபிரகாம் இப்படித்தான் ஆசீர்வதிச்சாருன்னு. யாக்கோபுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் யோசேப்பு மீது கூறப்பட்டது. யோசேப்பு நம்பினது அவன் மேல் இருக்கிற ஆசீர்வாதம், தேவன் கூறின வார்த்தை. இல்லையா பாருங்க, எல்லாத்தையும் கட்டி அவனை நிர்வாணமாக்கி அவன் ஒட்டகத்து மேல வச்சு இப்ப அடிமை சந்தையில நிர்வாணமா நின்றுட்டு இருக்கிறான். கவனிங்க, எல்லாத்தையும் உரிச்சு விட்டாங்க. ஆனால் ஆபிரகாமின் தேவன் அவன் மீது கூறப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகளை ஒருவனாலும் புரிந்து போட முடியும். அவனை கொண்டு போய் எங்க வச்சாலும் அவன் மேல வந்து நிற்பான். அல்லேலூயா. போத்திபாருடைய வீட்டுல உயர்ந்த பொசிஷன்ல இருந்தான், சிறைச்சாலைக்கு கொண்டு போய் போட்டாங்க, அங்கேயும் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சிக்கி உள்ளவனா. இதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஜெயிக்கிறவனாகவே இருந்தான், அதான் ஆசீர்வாதம். முழு எகிப்துக்கும் பிரதமரானான், அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போறதுதான் ஆசீர்வாதம். ஞானத்துல, அறிவுல, ஐஸ்வர்யத்துல, கிருபைகளில ஆசீர்வாதங்கிறது ஒரு பெரிய பாக்கெட், கிஃப்ட் பாக்கெட். அதுக்குள்ள நீங்க கேட்கிற எல்லா ஆசீர்வாத கல்லுகளையும் கொண்டு போய் வச்சு அப்படியே பேக் பண்ணி கொண்டு கொடுத்தார். இல்லையா? எபேசியர் 1:3 சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இல்லையா?
ஆசீர்வாதம் என்கிற அந்த ஒரு வார்த்தையில ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களையும் உள்ள கொண்டு வந்து வச்சு உங்க பேர்ல கூறிட்டாரு. இப்ப வாசிங்க உபாகம் 28ஆம் அதிகாரம். உபாகம் 28 இருந்து நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், சொல்லுங்க, அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகி கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். யோசேப்பை கொண்டு போய் வச்சார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு படிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய மிருகஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப வாங்க செய்தி. அடுத்த ஒரு வருஷத்தை வாசி. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிரிட்டு புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக போவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேல் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் எப்பேற்பட்ட எதிராளியா இருந்தாலும் அவனை ஜெயிப்பான், அவனை தோற்கடித்து இவன் வெற்றி பெறுவான். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. ஏன் சவுல் வந்து தாவீதை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னான் தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தாவீது, உன்னை என்னால ஜெயிக்க முடியும். எத்தனை முறை அவனை கொல்றதுக்கு ரெடி பண்ணோம். ஒண்ணு கண்டுபிடிச்சான் கடைசியில. இல்ல இல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் மேல என் பட்டயத்தை என்னால உயர்த்த முடியும். தாவீதால நெஞ்ச நிமிர்த்தி சொல்ல முடிஞ்சது, எனக்கு சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். எப்படி இந்த தைரியம் உனக்கு வந்துச்சு? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே பெரிய மதிலையும் தாண்டுவேன். எப்படி சொல்ற தாவீது? ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பிலேயாம் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்கள உன்னால சபிக்க முடியாதுடா, பார்க்கலாமா அப்படின்னு. ஹலோ, நீங்க இருக்கீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க நீங்க கிறிஸ்துவுக்குள்ள. அதனால உங்களை ஒருத்தனாலையும் ஜெயிக்க முடியாது. பக்கத்துல நறுக்குன்னு பலார்னு சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. அல்லேலூயா. 10,000 பேர் உங்களை சுத்தி நின்னாலும் தாவீது மாதிரி நீங்க சொல்ல முடியும், என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். என்ன செய்வ? சமாதானத்தோட கொடுத்து கொண்டு நித்திரை செய். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஏன்னா எங்க பாட்டங்களுடைய ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குது. நீங்களே நினைச்சாலும் அதை திருப்ப முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த சத்தியத்தை தாவீது எப்படி புடிச்சான்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பா ஆபிரகாமோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25-26 ரொம்ப முக்கியமான வசனம். பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, ஒட்டு மொத்த வசனங்களையும் எழுதி அதை பெரிய ஒரு பிராக்கெட் போட்டு இந்த ஒரு வசனத்தை மட்டும் எழுதுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25-26. சீக்கிரம் முடிச்சிடலாம், டைம் ஆச்சு. ஏப்பா 10,000 பேருக்கு பயப்பட மாட்டேன்? தாவீது அநேக யுத்தங்களை செய்தான். கவனிங்க, பரவாயில்ல, தாவீது நிறைய யுத்தங்களை சந்திச்சான். தாவீது மாதிரி யுத்தத்தை செஞ்சவன் இந்த பூமியில ஒருத்தரும் கிடையாது. ஆனா எந்த யுத்தத்திலும் தாவீதுடைய உசுறு போகல. கையை தட்டி. கானானியர்கள் வந்தார்கள், பெர்சியர்கள் வந்தார்கள், எமோரியர்கள் வந்தார்கள், எபூசியர்கள் வந்தார்கள், கிர்காசியர்கள் வந்தார்கள், பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், அமலேக்கியர்கள் வந்தார்கள், மோவாபியர்கள் வந்தார்கள், கோலியாத்துக்கள் வந்தார்கள். ஆனால் தாவீதுடைய தலை மயிறு கூட, என் தலை இருக்கிற மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஏன்னா என் சிரசின் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. அவனை கொல்ல வந்த சவுல் சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை என்னால எந்தெந்த மலையிலோ நின்று சபிக்கணும்னு நினைச்சான் பிலேயாம்.
வாயை திறந்த ஆசீர்வாதம் தான் வரும். ஏன்னா ஏற்கனவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எந்த சாபமும் என் மேல வேலை செய்யாது. எந்த பிழையா மந்திரவாதியும் என் மேல செயல்படாது. பலிக்காது. இல்லையா? ஆபிரகாம் கவனிங்க, ஆபிரகாம் என்ன அது சொல்லுங்க, அவன் ஒரு விவசாயி. கவனிங்க, கூப்பிடும் போது அவன் ஒரு விவசாயி. பொம்மை மட்டும்தான் அவனுக்கு செய்ய தெரியும், விவசாயம் பண்ண தெரியும். அவன் வீட்டு இருந்தவங்க 318 பேர், அவனுடைய வேலைக்காரங்க. அங்க அவங்க வீட்டுல பிறந்தவங்க 318 பேர். அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் விவசாயம் பண்ணிருப்பாங்க, ஆடு மாடு வச்சுட்டு இருந்திருப்பாங்க, கேட்டில் ஃபார்ம், அக்ரிகல்ச்சர். அப்போ அதுதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இல்லையா? இந்த 318 பேரை வச்சு முதல் உலக போர்ல ஆபிரகாம் ஜெயிச்சாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க எதிராளி எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நீங்க அவனை ஜெயிக்க முடியும். தாவீதுடைய வெற்றியின் ரகசியமே அதுதான். வாசிங்க. சினேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேலும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களிலே. மனப்பாடம் பண்ணிட்டு பாரு நான். ஏன்னா முக்கியமானது இந்த 4 ராஜா, 4 தேசம். சொல்லுங்க, சினேயார், தூக்கத்துல இருந்து கேட்டா சொல்லணும், சினேயார், ஏலசார், ஏலாமின் ஜாதிகளின் ராஜா. இது என்ன தேசம் தெரியுமா? பிற்கால வந்துச்சு. பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோம். இதெல்லாம் உலகத்தை ஆட்சி செஞ்ச பெரிய பெரிய ராஜா, பெரிய பெரிய சர்வதிகாரங்கள். இது என்ன பண்ணிருக்குது? சோதோம் கமோராவில் இருக்கிற ஆபிரகாமுடைய தம்பி பையனை சிறை கொண்டு போயிட்டான். 4 ராஜாக்களை படையெடுத்து சோதோம் கமோரா மேல படையெடுத்து லோத்துடைய ஃபேமிலியை சிறை கொண்டு போயிட்டாங்க. லோத்துக்குரிய எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் தப்பிச்சு ஒருத்தர் சொல்ற ஆபிரகாம் கிட்ட, இந்த மாதிரிப்பா அங்கிருந்து 4 ராஜ்யம் வந்துச்சு, எல்லாத்தையும் சிறை கொண்டு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? நாமளா இருந்து என்ன செஞ்சிருப்போம்? அது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்கள், அதை எப்படி நாம ஜெயிக்க முடியும்? 318 பேரு. இவனுங்களை யுத்த புருஷர்களா? அது சேனை. இவங்க ஆடு மேய்க்கிறவங்க, விவசாயம் பண்றவங்க. அது எத்தனை பேரு? வெறும் 318 பேரு. எதை நம்பி போயிருப்பான்னு நினைக்கிறீங்க ஆபிரகாம்? ஹலோ ஏங்க, அவங்க கிட்ட இருக்கிற பெரிய பெரிய சேனைங்க. அவன் எல்லாத்தையும் சிறை கொண்டு போயிட்டான். இவன் ஒத்த ஆளு 318 பேர் வச்சிருக்கிறான். இது விவசாயம் தான் தெரியும், கதிர இருக்கிற கருவால் தான் இருக்குது, அவங்ககிட்ட பெரிய பெரிய பட்டயம் இருக்குது. இப்ப எதை வச்சு ஆபிரகாம் தைரியமா புறப்பட்டு போனான்? எதை வச்சு தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எந்த சத்துருவான என்னால மேற்கொள்ள முடியாது, என்ன மேற்கொள்ள முடியாது. இப்போ ஆபிரகாம் போய் என்ன பண்ணிட்டாரு? அவங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சு 318 பேருக்கு ஒருத்தம் கூட சாகாம, கவனி, சாகவே இல்லை ஒருத்தனும், அத்தனையும் திருப்பி கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. அதனால சொல்றேன், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஜெயித்து கொண்டே இருப்பான். அது எப்பேற்பட்ட சேனையா இருந்தாலும், 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும், சேனைகளே குவிஞ்சு நின்னாலும் தைரியமா உள்ள நுழைஞ்சு அவங்க எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பவரை ஆசீர்வாதம் தருகிறது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு பெரிய மதிலையும் தாண்டுவேன். ஏன்னா என்னை கொல்ல வந்த சவுலே சொல்லிட்டான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன சபைக்கு வந்த பீலையாம் சொல்லிட்டா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. சில நேரத்துல பிசாச சொல்லி விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டியதா இருக்குது.
தேவன் சொன்னா அப்படிங்களா அப்படிங்கிறீங்க. பிசாசு சொல்லு, ஆமா பிசாசு சொல்லிட்டாங்க, ஐயோ பிசாசு சொல்லிட்டாங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் எதிராளி சொல்றான், ஈசாக்க பார்த்து சொல்றான் பாருங்க, உன்னை நாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், உன்னை ஒண்ணுமே உன் வளர்ச்சியை தடுக்கவே முடியல. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். பெலிஸ்தீர் ராஜா வந்து சொல்றான், ஆபிரகாம் வெட்டி வச்ச துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டு பார்த்தோம், துறவுகளை எல்லாம் அடைச்சு போட்டு பார்த்தோம், மண்ணவாரி தூத்தணும், ஒண்ணுமே உன் வளர்ச்சி தடுக்க முடியலடா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுட்டேன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கைய தட்டி. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட எந்த மனுஷனையும், எந்த அரசாங்கமானாலும், எந்த பிசாசானாலும், எந்த விதமான சத்துருக்களானாலும், பிலிசுனியங்களானாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏப்பா ஸ்தோத்திரம்? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தலை மேல இறக்கிறதுக்காகத்தான் சிலுவையில இயேசுடைய கரங்களிலே ஆணிகள் இறக்கப்பட்டது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் உன்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உனக்கு வரும்படி. அல்லேலூயா. நீ அதை பெறும்படி அவர் சிலுவையிலே சாபம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும்படிக்கு பிதார்கள் செய்தார். இந்த ஆசீர்வாதத்துக்காக போட்டி போட்டான் யாக்கோபு. நீங்க போட்டியெல்லாம் போட தேவையில்லை. இயேசுவே ரட்சகர் என்று நீங்க என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ, இயேசுவை எப்படி உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டீங்களோ, அவருடைய ரத்தத்தால் எப்ப கழுவப்பட்டீங்களோ அப்பவே நீங்கள் கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டியா மாறிட்டீங்க. அந்த ஆபிரகாமுக்கு உண்டான அந்த சுகத்துக்குரிய ஆசீர்வாதம், பலத்துக்குரிய ஆசீர்வாதம், நீண்ட ஆயுளுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே உங்க சிரசு மேல கர்த்தர் இறக்கி விட்டார். இப்ப சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிச்சைக்காரன் கிடையாது. அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 12ஆம் அதிகாரத்துல பஞ்சத்திலிருந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்படி நிரூபிச்சாரு? 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நிரூபிச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்ப இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன்? சவுலே சொல்றான், நீ பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இல்லைங்க, நான் ஒரு சின்ன போதுங்க, ஒரு ஃபேமிலி இருக்குது, நான் அவங்க சம்பாரிச்சு அவங்கள காப்பாத்தினா போது அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தியா? அல்லேலூயா. அப்படி நினைக்கிற உங்களை பார்த்தா சொல்றாரு, இல்ல இல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியம் நினைச்சு. சொல்றதை யாரும் பார்க்கணும். சவுல் சொல்ற, எப்படி சவுல் சொல்ற? ஆமா, கோலியாத்தை அடிக்கும் போதே நினைச்சேன். கோலியாத்த எல்லாருமே பயந்தாங்க, கோலியாத்தை பார்த்து. தாவீது பயப்படல. அல்லேலூயா. எல்லாரும் இஸ்ரவேலர்களா? ஆமா, எல்லாரும் இஸ்ரவேலர்கள். தாவீது இஸ்ரவேலனா? ஆமா, இஸ்ரவேலர். எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததியா? ஆமா, எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததிதான். தாவீது ஆபிரகாமின் சந்ததியா? ஆமா, தாவீது ஆபிரகாமின் சந்ததிதான். எல்லாரும் பயப்பட்டாங்களா? ஆமா, எல்லாரும் பயப்பட்டாங்க. ஆனா தாவீது பயப்படலையே. என்ன காரணம்? சீக்கிரட் என்ன? ஏன்னா ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை அவன் மீது இருக்கிறதை அவன் அறிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கினார். நானும் அப்படித்தான் இருந்தேன், ஆனா ஒரு வெளிச்சம் வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சாதாரணமானவன் அல்ல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
ஆபிரகாம் யாருக்குமே பயப்படல. அல்லேலூயா. அப்படியும் ஒரு பயம் வந்துச்சு. 14ஆம் அதிகாரத்துல யுத்தத்தை செஞ்சுட்டு 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பிரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னார். பயம் வந்துச்சு, கொஞ்சம் பயம் வந்துச்சு. அப்ப கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு கேடகமா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் என் கேடகமா இருக்கும்போது கோலியாத்துடைய அம்பு என்னை என்ன செய்யும்? அல்லேலூயா. பாருங்க, தாவீது எதுக்குமே பயப்படல. காரணம், ஆசீர்வாதம் என்பது, சொல்லுங்க பக்கத்தை குறிச்சு, உன்னை ஆசீர்வதிச்சார் இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை உடன்படிக்கையா வச்சிருக்கிறார். உடன்படிக்கை என்ன பண்ணுவாரா? மீறவே மாட்டார். சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சொன்னாரு, அவர் தம்முடைய வார்த்தையை மீறாமலும் உடன்படிக்கையை மாற்றாமலும் இருப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பத்திரம் போட்டு கொடுத்தது வெறும் வாயின் வார்த்தையால் அல்ல, அதை உறுதிப்படுத்தப்படும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆடு மாடுகளை கொண்டு வர சொன்னாரா? 15ஆம் அதிகாரத்துல. உடன்படிக்கை எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? சொத்து வாங்குறவங்க கிரைய செலவத்தை எடுத்துக்கணும். சொல்லுங்க, சொத்து வாங்குறவங்க கிரையத்தை எடுத்துக்கணும். சொத்து வாங்குறீங்கன்னா நீங்க தான் கிரை போட்டு என்ன பண்ணணும்? வாங்கணும். அப்ப சொத்து வாங்குறவங்க என்ன பண்ணணும்? கிரையத்தை கொடுக்கணும். இப்ப பிள்ளை இல்லைன்னு சொன்னான் இல்லையா, ஆண்டு கூப்பிட்டார், ஏய் வா ஆபிரகாம் வா, என்ன பண்ணணும்? எல்லா ஆடு மாடெல்லாம் பிடிச்சிடுவான், பலி செலுத்து, ரத்தத்தை சிந்து விடு. என்ன பண்ணுவாங்க அந்த நாட்கள்ல? கிரையை வாங்கும்போது அல்லது அந்த சொத்தை வாங்கும்போது ஆடு மாடுகளை 2ஆ துண்டிச்சு போட்டு ரத்தத்தை ஓட போட்டு அந்த ரத்தத்துல நடந்து, பாருப்பா 400 சேக்கலுக்கு இந்த கல்லறையை நானு வாங்கிட்டேன், நான் இந்த உடன்படிக்கையை மீற மாட்டேன், அவங்களையும் மீறக்கூடாது, அவங்களையும் நடந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் ஆபிரகாம். இப்ப மறுபடியும் ஏத்தின் புத்திரர்கள்லாம் அந்த ரத்தத்தில் நடந்து, ஆமாப்பா இந்த கல்லறையை நான் என்ன பண்ணிட்டேன், ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கை உயர்த்துவாங்க. இதுதான் உடன்படிக்கை. அல்லேலூயா. இன்னும் வித்தியாசம் என்ன செய்வாங்கன்னா, இன்னும் டீப்பா போகணும்னா 2 பேரும் கீறிக்குவாங்க. 2 பேரும் பண்ணுவாங்க, கைய கத்தியால கீறி ரத்தம் சொட்ட சொட்ட 2 பேரும் கை கொடுப்பாங்க. கை கொடுக்கறது எப்படி வந்துச்சு தெரியுமா? இப்படித்தான் வந்துச்சு. கை கொடுத்து என்ன சொல்லுவாங்க? ஏன் ரத்தம் உன் ரத்தம் கலந்துருச்சு, நீ வேற நான் வேற கிடையாது, நாம சகோதரர்கள். அல்லேலூயா. எனக்குரியதெல்லாம் உனக்குரியது, உனக்குரியதெல்லாம் எனக்குரியது அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுவாங்க. இப்படி 10 விதமா பண்ணுவாங்க. சொல்றதுக்கு நேரம் நீங்க பார்க்கணும்னா யூடியூப்ல உடன்படிக்கைன்னு சொல்லி பேசுறீங்களா, அதை எடுத்து பாருங்க. அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட பண்றாரு. இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? 15ஆம் அதிகாரத்துல துண்டங்கள் எல்லாம் வெட்டி நடுவுல நடந்து, இவன் தான் நடக்கும், வாங்குறவன் என்ன பண்ணணும்? முதல்ல நடந்து கரையத்தை கூறணும். இப்ப கர்த்தர் முந்திட்டாரு. பலி செலுத்தின உடனே ரத்தத்துல இவர் நடந்து இவர் சொல்றாரு, அல்லேலூயா, ஏய் நீ ஒண்ணு கரையை கொடுக்க வேண்டாம், நீ ஒண்ணு உனக்கு நான் இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லி ரத்தத்துல நடந்து ஒட்டுமொத்த பத்திரத்தையும் அவன் பேர்ல எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? 1000 தலைமுறைக்கும் உண்மையால என் ஆசீர்வாத உடன்படிக்கை இருக்கும், இதை யாராலையும் மாற்ற முடியாது. யாரெல்லாம் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்து இதை கிளைம் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுல அவனே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்குவான். அல்லேலூயா. இப்ப இயேசு என்ன செஞ்சாரு? சிலுவையில ரத்தத்தை சிந்தி இலவசமா பட்டா போட்டு உங்க பேர்ல உங்க நெத்தியில எழுதுறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை மேற்கொள்ள ஒருவனாலும் முடியாது, உன் சத்துருக்கள் உன்னை பார்த்து ஓடுவாங்க, நீ பட்டணத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்ப, நீ பெரிய ஆளாவேன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா? சொல்லலாமா? எல்லாம் எழுதி நிற்போமா? எல்லாம் எழுதி என்னன்னா இதுல இருந்து வேடிக்கைன்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் செய்திக்குள்ளாக செல்வதே இல்லை. தாவீதை பத்தி நிறைய சொல்லணும்னு வந்தேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் கேளுங்க. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா அவனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சத்தியத்தை அவன் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி அவன் தாய் தகப்பனால் மறக்கப்பட்டவன், சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டவன், அவனுடைய பிறப்பை அவங்க அப்பாவே கேவலப்படுத்தினார். எனக்கு பிறக்கலைன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பிச்சிட்டார்.
எல்லாத்தையும் ராணுவத்துல சேர்த்து விட்டு இவனை ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டார். அது சிங்கமும் கரடியும் இருக்கிற இடத்துல. அப்படின்னா நீ செத்தா போதும், நீ செத்து தொலைஞ்சா போதுன்னு தாவீத அவ்வளவாய் கேவலமாய் நடத்தினார்கள். எல்லாராலும் மறக்கப்பட்டான், இஸ்ரவேல் ஜனங்களால் சபிக்கப்பட்டான், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டான். ஆகாதென்று தள்ளின கல்லாய் அவன் இருந்தான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சது, என் தகப்பனாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் தம்முடைய உடன்படிக்கையை மாற்ற மாட்டார் என்கிற வெளிச்சம் அவனுக்குள் உதித்த உடனே கர்த்தர் அவன் உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க, சபிச்ச எல்லா வாயும் சொல்லுது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உங்களை சபித்த வாய்கள் சொல்லும். பார்வோன் சொல்லுவான், பெலிஸ்தியர் ராஜா சொல்லுவான், பீலேயாம் சொல்லுவான், சவுல் சொல்லுவான், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க. உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல, கடவுள் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சுப்பிரமணிய ஐயா, உங்களை கர்த்தர் கடவுளே கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீங்க மேலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கு. இன்னும் அநேகருக்கு நீங்க வேலை கொடுப்பீங்க, அநேகருக்கு எஜமானா இருப்பீங்க. இதெல்லாம் ஆபிரகாம் மேல் கூறப்பட்ட ஆசீர்வாதம். சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பெறப்படுவான். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பெரிய காரியங்களை செய்வேன், மேன்மேலும் பலப்படுவேன். 3 விதமா பேசணும்னு நினைச்சேன். ஆசீர்வாதத்தை மட்டும் பேசிக்கிறேன். பெரிய காரியத்தை வரக்கூடிய நாட்களையும் மேன்மேலும் பலப்படுவாய் அப்படிங்கிறத இந்த வருஷம் முழுவதும் நான் பேசுவேன். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise Jesus. Hallelujah. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம். நீ பெரிய ஆளாக, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்க நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த கூடுகைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நெற்றியிலே எழுதப்படுகிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்ய இந்த பூமிக்கு வந்திருக்கிற, நீ மேன்மேலும் பலப்படுவ. உன் பிரயாணத்தை பீலேயாம் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அந்த பீலேயாம் சொல்லுவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. உன் வளர்ச்சியை தடுக்கிற பெலிஸ்தியன் சொல்லுவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. இதுவரைக்கும் சொந்த பந்தங்கள், சகோதரர்கள், அதாவது விசுவாசிகள், இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டங்க. இனிமேல் அப்படி அல்ல, உன் சத்துருக்கள் சொல்லுவார்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன், யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2 மடங்கு அல்ல,
5 மடங்கள்ல, 10 மடங்கள்ல, 1000 மடங்கள்ல, கோடா கோடியாய் நீங்கள் பெருகுவீர்கள். உங்க வளர்ச்சியை ஒருத்தனாலையும் தடுக்க முடியும். Thank you, Jesus. சவுல் சொல்லுவான், இதுவரைக்கும் உங்களை போட்டி போட்டு உங்களை நெருக்கிட்டு இருந்த உங்களை எதிராளியும் நினைச்சிட்டு இருக்கான் பாத்தியா, அவன் சொல்லுவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வான், மேன்மேலும் பலப்படுவான். உன்னை எங்களால ஜெயிக்க முடியலன்னு சொல்லி உங்கள் சத்துருக்கள் தோல்வியை ஒப்புக்கொள்வார்கள். இந்த வருடம் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எதிராளிகள், உங்கள் சத்துருக்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க காண்டாமிருகத்துக்கு ஒப்பானவங்க, நீங்க சிங்கத்துக்கு ஒப்பானவங்க, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இஸ்ரவேலின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி உங்களை அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய், மேன்மேலும் பலப்படுவாய். ஆமென் அல்லேலூயா. ரபாலா ஷட்டகபா ரிபாலா ஹாந்தன ரபா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென் சொல்லுங்க. நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாம்பிசைகிற தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வாதமாய் இருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். இங்க கிராமத்துல நீங்க தான் மேன்மையா இருப்பீங்க, உங்க பட்டணத்துல நீங்க தான் பெரிய ஆளா இருப்பீங்க. கர்த்தர் அமிதமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். Thank you Jesus. உங்களை அழிக்க வந்த, உங்களை கெடுக்க வந்த, உங்களை ஒன்றுமில்லாமல் செய்யணும்னு சொல்லி வந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்றாரு, அது ஆசீர்வாதமாய் மாறும், அது ஆசீர்வாதமாய் மாறும், அது ஆசீர்வாதமாய் மாறும், அது ஆசீர்வாதமாய் மாறும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ரெபேக்கா கோடா கோடியா பெறுதுல. வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது, சபையின் வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. 2 சாமுவேல் 5:10 சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சொல்லுங்க, நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன், வர வர பெரிய ஆளாவேன், ஐஸ்வர்யவான் ஆவேன், அநேகர் ஆசீர்வதிப்பேன், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென்.